மட்டக்களப்பில் 22.25 ஏக்கரில் உங்களுக்கு ஒரு வயற்பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இதில் லொக்கேஷனை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னு சொன்னால், மட்டக்களப்பில் இது மண்முனை வெஸ்ட் டிஎஸ் பிரிவுக்கு உட்பட்ட, குறிஞ்சாமுனை டிஎஸ் பிரிவுக்கு உட்பட்ட பிள்ளையார் அடி என்று சொல்லப்படுற ஒரு கிராமத்தில் தான் இந்த வயல் பூமி வந்து உங்களுக்கு விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த வயல் பூமியோட இன்னொரு சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பிள்ளையாரடி கிராமத்தில் பிரதான வீதி, அதாவது அந்த கொங்கிரீட் ரோட்டுக்கு அருகாமையிலேயே, அதாவது மெயின்லேயே வந்து இந்த 22.25 ஏக்கரும் வந்து அமைஞ்சிருக்கு. இதால் இப்போ நீங்கள் ஒரு வயலை செய்ய போகிறீங்கன்னு சொன்னாலும், இப்போ டிராக்டர் கொண்டு வரதா இருந்தாலும் சரி, அல்லது உங்களோட இந்த வயல் வெட்டுற மெஷினை கொண்டு வரதா இருந்தாலும் சரி, நல்ல லேஸ் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்து ரோட்டிலேருந்து இறக்குனீங்கன்னு சொன்னால் உங்களோட வயல் பூமி தான் காணப்பட போகுது. அதே நேரம் நெல்லுகளை பிற்காலத்தில் காய போடுறேன்னு சொன்னாலும் உங்களோட கொங்கிரீட் ரோட்டுக்கு பக்கத்துலேயே இங்கால வயலை செஞ்சு அங்கே போட்டிங்கன்னா சரி, அப்படி காய போட்டுக்கொள்ளலாம். எப்படி இந்த 22.25 ஏக்கரும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வசதிகளோடு அமைஞ்சிருக்கு. அதுலேயும் ஸ்பெஷலாக 2.25 ஏக்கர் வந்து உங்களுக்கு வேலி அமைக்கப்பட்டிருக்கு, வளர்ச்சி வர வேலி அமைக்கப்பட்டிருக்குது. அதே நேரம் மிச்ச அந்த வேலி அமைக்காத பக்கங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அழகாக பனைமரம் நாட்டி உங்களுக்கு எல்லாம் பிரிச்சிருக்காங்க. ஸோ உங்களோட வயலை நீங்கள் இலகுவாக ரோட்டில் நின்றே மதிப்பம் எப்படி பார்க்கலாம்னு சொன்னால், அந்த பனைமரம் எல்லாம் அடுக்கி இருக்கிறது வந்து உங்களோட வயல் பூமி தான். இப்போ நீங்கள் ஒரு வயல் காணியை வேண்ட போறீங்கன்னு சொன்னாலே வந்து முக்கியமான விஷயம் எல்லாரும் தண்ணி வசதியை பற்றி தான் எல்லாருமே வந்து யோசிப்பாங்க. ஏன்னு சொன்னால் இப்போ எத்தனை போகம் வயல் செய்கிறன்ற சம்மந்தமாக உங்களுக்கு தண்ணி தானே வந்து முக்கியமான விஷயம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு முதலே 15 லட்சம் செலவில் ஆழ்துளை கிணறுகள், ஆழ்துளை கிணறு அந்த டியூப் வெல் என்று சொல்லுவாங்க, அது வந்து இந்த வயல்ல வந்து அமைச்சிருக்காங்க. ஒரு ஆழ்துளை கிணறு வந்து 315 அடி ஆழத்திலையும், ரெண்டாவது டியூப் வெல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 220 அடி ஆழத்திலையும், மூன்றாவது டியூப் வெல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 87 அடி ஆழத்திலையும் வந்து இந்த வயலுக்கு நீர் வழங்குறதுக்காக அமைச்சிருக்காங்க. இப்பயும் வந்து நீங்க அதுல இருந்து நீர் எடுத்து இந்த வயலை வந்து செய்யக்கூடிய மாதிரி எல்லா வசதிகளுமே வந்து காணப்படுது. இந்த டியூப் வெல் மட்டும் இல்லாம நம்ம இயற்கையா நம்ம எல்லாரும் கட்டுற மாதிரியான கிணறுமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வயல் காணிக்கன்னு சொல்லி ஒரு கிணறும் வந்து அமைச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம அரசாங்கத்தால 800 அடிக்கு ஒரு வாய்க்காலுமே வந்து விவசாய பூமிக்காக வந்து அரசாங்கத்தால 800 அடி வாய்க்காலும் வந்து அமைச்சிருக்காங்க. அந்த வாய்க்காலை வந்து பிற்காலத்தில் இன்னும் ஒரு 800 அடி விஸ்தரிக்கிறதாகவும் வந்து அரசாங்கத்தால் சொல்லப்பட்டிருக்குது. அப்படி நடந்தால் இந்த வயல் போகம் வந்து 2 போகம் இங்கே ஈஸியாக செய்யலாம். தண்ணிக்கு எந்த விதமான பிரச்சனையுமே வந்து இருக்காது. இன்னொரு விஷயம், அதாவது தண்ணிக்கு அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கரண்ட் வரக்குள்ள இங்கே டியூப் வெல் எல்லாம் இருக்கிறதால உங்களுக்கு 3 பேஸ் கரண்ட்டும் வந்து இந்த வயலுக்காக காணப்படுது. அதே நேரம் சிங்கிள் பேஸ் கரண்ட்மே வந்து இந்த வயலுக்காக காணப்படுது. இந்த காணி தொடர்பா இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும்டா, இந்த காணிக்கு PLR ஆனது இப்ப வரைக்கும் எடுக்கப்படலை. அதாவது பெடி லேண்ட் ரெஜிஸ்ட்ரி ஆனது இப்ப வரைக்கும் செய்யப்படாத காணி. இதனால நான் சொன்ன மாதிரி நீங்க இந்த காணியை வேண்டி இந்த காணியில ஒரு கடையோ வீடோ முன்னுக்கு ரோட்டை பார்த்த மாதிரி கட்ட போறீங்கன்னு சொன்னா எந்த விதமான சட்ட சிக்கலும் இல்லாம உடனடியா நீங்க டிஎஸ் ஆபீஸ்ல அப்ரூவல் எடுத்து கட்டக்கூடிய மாதிரி இருக்கும். PLR இல்லாததால இந்த காணியை நீங்க ஒரு வீடு கட்டுறதுக்கோ கடை கட்டுறதுக்கோ ஈஸியா பயன்படுத்தலாம். எந்த விதமான பிரச்சனையுமே வரப்போறது இல்லை. லோன் எடுக்கிறது கூட நீங்க ஈஸியா எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வயலுக்கு பக்கத்தால போறது வந்து டெலிகாம் வசதி. அதாவது உங்களுக்கு டெலிகாமால நீங்க போன் எடுக்க போறீங்கனாலும் எடுத்துக்கொள்ளலாம். அதே நேரம் நீங்க வாட்டர் சப்ளை எடுக்க போறீங்கன்னு சொன்னாலும் எடுத்துக்கொள்ளலாம், ஈஸி தான். அதே மாதிரி இந்த ஏரியாவுக்கு வந்து 11,000 வோல்ட்ஸ் கரண்ட் வசதிகளுமே வந்து காணப்படுது. எல்லாமே இங்கே திரும்பினீங்கன்னு சொன்னா ரோட் தான், ரோட்டுக்கு பக்கத்திலேயே வந்து மிக அருகாமையில் வந்து காணப்படுது. இப்போ இப்படி நீங்கள் இப்போ வயலாக செய்ய போகிறீங்க, இதை எடுத்து நீங்கள் 1 போகம் 2 போகம் 3 போகம் வயலாக செய்ய போகிறீங்க தண்ணியை பயன்படுத்தி என்று சொன்னாலும் அதுக்கான எல்லா வசதிகளும் வந்து இங்கே காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன சொல்கிறது, இப்போ நீங்கள் இந்த பகுதிக்கான மெயின் ரோட் வந்து இந்த காணப்படுற இந்த கொங்கிரீட் ரோட் தான். இந்த கொங்கிரீட் ரோட்டுக்கு மிகவும் அருகாமையில் இருக்கிறதால கிட்டத்தட்ட 1400 அடி இது ரோட்டை பார்த்த மாதிரி இருக்கிற ஒரு பூமி. இப்படி நீங்கள் 1400 அடிக்குமே வந்து, அதாவது ரோட்டை பார்த்துருக்கிற அந்த 1400 அடிக்குமே வந்து 20 பேச்சா வந்து 32 துண்டுகளாக பிரித்து நீங்கள் கடை கட்டுறதுக்கோ வீடு கட்டுறதுக்கோ கொடுத்தீங்கன்னு சொன்னால் கூட பின்னுக்கு உங்களுக்கு 16.5 ஏக்கர் வயல் பூமி வந்து காணப்பட போகுது. அதில் நீங்கள் சந்தோஷமாக வயல் செஞ்சு கொள்ளலாம். அல்லது நீங்கள் மொத்தமாகவே எடுத்து இந்த 22.25 ஏக்கரையும் எடுத்துமே நீங்கள் வயல் செஞ்சு கொள்ளலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வயல்ற தொடக்கமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நல்ல ஒரு அமைவாக பிள்ளையார் கோயிலுக்கு பக்கத்திலேயே அமைஞ்சிருக்கு. ஸோ ஒரு வயல் பூமிக்கு பக்கத்திலேயே வந்து கோயில் அமைகிறது வந்து ஒரு உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம் என்று சொல்லலாம். இது எல்லாம், அதாவது இந்த தண்ணி வசதி இருக்குது, கரண்ட் வசதி இருக்குது,
முக்கியமாக டொய்லெட் வசதியும் வந்து காணப்படுது. டொய்லெட் வசதியும் இந்த வயலுக்கு கண்டு இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வயல் பூமிக்கு 75 வருஷ வரலாறு காணப்படுது. இது ஒரு உறுதிக்காணி. உறுதியெல்லாம் விற்க வர மாட்டாங்க. இது ஒரு உறுதிக்காணி. 75 வருஷம் வரலாறு கொண்ட எந்த விதமான சிக்கலும் இல்லாத ஒரு பியூரான உங்களுக்கு வயல் காணி ஒன்று வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. இப்போ இதை நீங்கள் வேண்டணும், இதை நீங்கள் வெளிநாட்டிலேருந்து பார்க்குறீங்க, இதை வேண்ட போகிறீங்க, அல்லது இலங்கையிலேருந்து பார்க்குறீங்க, வேண்டி வயல் செய்ய போகிறீங்க, விவசாயம் செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இலகுதான். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ நார்மல் கால் மூலமாகவோ தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் டிரெக்டாக நேரடியாக ஓனர்ஸோட கதைச்சி பேசி இதுக்கான விலைகளை வந்து நீங்கள் தீர்மானித்து கொள்ளலாம். இப்போ இடையில எந்த விதமான இடைத்தரகரும் வந்து இல்லை, அவசரமாக விற்க போகிறாங்க. ஸோ நீங்கள் எடுத்து கதைச்சிங்கன்னு சொன்னால் இதை டக்குன்னு வேண்டிக் கொள்ளலாம்.